மொத்த வைத்தறிச்சல் உச்ச வடிவமா இருக்குது அது. ஏங்க எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம், எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம், எல்லாத்தையும் நாங்க தான் பண்ணோம். ஏங்க நீங்களே காப்பி அடிச்சு தாங்க பண்ணீங்க. எல்லா காலத்துல இருந்தவங்களும் காப்பி அடிச்சு தான் பண்ணிருக்காங்க. அது முன்னால இருந்த அரசாங்கங்களோட ஸ்கீம்ஸை தான் கொஞ்சம் மெருகேற்றி கூட குறைச்சு தான் பண்ணியிருக்காங்க. வேறும் குறையாததான் திமுகவோட பேச்சு. எதை எடுத்தாலும் நாங்க செஞ்சோம், நாங்க செஞ்சோம். சார் உங்களுக்கு முன்னாலே செஞ்சிருக்காங்க சார். அவ்வளவு தூரம் நீங்க சொல்லிக்கிறீங்களே, நீங்க ஒன்றும் உங்க பணத்துல இருந்து செய்யல. மெட்ரோ ரயில் திட்டத்தை விஜய் முதலமைச்சர் விஜய் போய் பயணம் மேற்பார்வையிடுறாருன்னா நம்ம தலைவர் கட்டினது என்ன சார்? உங்க தலைவர் உங்க வீட்டு பணத்துல இருந்தா கட்டினாரு, அரசு பணத்துல இருந்து கட்டினாரு சார். உங்க தலைவர் அரசு பணத்துல கட்டினத வரக்கூடிய எல்லா முதலமைச்சர்களும் போய் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது அரசு திட்டம், ஸ்டாலின் திட்டம் கிடையாது. ஆனா இன்னைக்கு உதயநிதி பேசுற பேச்சு, தொடர்ந்து பேசுற பேச்சு எல்லாமே பாத்தீங்கன்னா, அவங்க வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல நம்ம எல்லாம் ஆடைகளை உடுத்தி நாகரிகமாக வாழ ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னால நம்ம எல்லாம் வந்து காட்டு மிராண்டியா சுத்திட்டு இருந்தோம். எப்படி மோடி பக்தர்கள் வந்து 2014 முன்னால இந்தியர்கள் காட்டு மிராண்டிகளாக இருந்தார்களோ, அதே மாதிரி 2021 பிறகுதான் தமிழ்நாட்டுல மக்கள் எல்லாம் நாகரிகமாக ஆடை உடுத்தி வாழ ஆரம்பித்தார்கள். எல்லா நலத்திட்டங்களும் அதுக்கு பிறகுதான் வந்தது, அரசு திட்டங்கள் எல்லாமே. அதுக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை. இந்த தோனியில தான் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார். இவங்களோட பிரச்சனை வைத்தறிச்சலுங்க. அது